ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் செங்கை ராஜி. வெல்கம் டு செங்கை ராஜி யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்மளோட பூஜை ரூம் பார்ட் 2 வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 1 வீடியோவில் நம்ம இந்த இடத்துல தான் ஸ்டாப் பண்ணியிருப்போம். கரெக்டாக அந்த இடத்துலேருந்தே நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம். இந்த ரேக்குள்ளெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத தான் ஒன் பை ஒன்னாக நான் காமிக்க போகிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு ரேக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. முதல்ல நான் எடுத்து காமிக்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குலதெய்வம் பெரியாண்டவர் சொல்லியிருக்கேன் இல்லையா, அவருடைய மேலே அபிஷேகம் பண்ண தீர்த்தம் தான் இது. பன்னீர், அந்த பன்னீர் எடுத்து வச்சுருக்கோம். அது எப்போவுமே வீட்டில் ரெடியாக இருக்கும் எனக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக சாக்லேட்ஸ் எப்போவுமே போட்டு வச்சுருப்பேன் ரேக்கில். யாராவது வந்தாங்கன்னா தாம்பூலத்தில் வச்சு ஒரு 2 சாக்லேட் கொடுக்கறதுக்காக போட்டு வைக்கிறது வழக்கம். இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து பஞ்சாமிர்த டப்பா நம்மளுக்கு கொடுப்பாங்கல்ல, கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க, அந்த மாதிரி பழனியிலேருந்து கொண்டுட்டு வந்திருந்தாங்க இது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா புக்ஸ் எல்லாம் இருக்குது கொஞ்சம் நம்மக்கிட்ட. நம்ம வந்து சுவாமி கும்பிட்றோம் இல்லையா, இப்போது சிவனுக்கு அந்த மாதிரிலாம் செய்யும்பொழுது சிவபுராணம் பாடுறது, பன்னிரு திருமுறைகள் புக்கு, வேல்மாறல், கந்தசஷ்டி கவசம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், சில கோவில்களுடைய தலப்புராண புக்ஸு. அதுக்கப்புறம் இந்த நோட்டு பார்த்திங்கன்னா, நான் வந்து மகாசஷ்டி அன்னைக்கு தான் இதை எடுத்து நான் அந்த 6 நாள் எழுதுவேன். நான் ஓம் முருகா போற்றி எழுதுறது. இது பார்த்திங்கன்னா ஆன்மீக பரிகாரங்கள். இதை வச்சு தான் சில குறிப்புகள் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது. இது கூடவே பார்த்திங்கன்னா என்னோடய தம்பியுடைய நிச்சயதார்த்த லக்கண பத்திரிகையோட அந்த ஒரிஜினல் காப்பி இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவனுடைய ஜாதகம், அவங்களுக்கு குறித்து கொடுத்த டேட்டா தான் ஒரு செட்டாக இருக்கும். இது அவனோட கல்யாணத்தப்போ நாங்கள் இதை ரெடி பண்ண அந்த லிஸ்ட்டு, பெரியாண்டவருக்கு எப்படி பூசை போடணும், என்னென்ன தேவைன்ற முதற்கொண்டு இதில் இருக்கும். இதை வந்து அப்படியே ஒரு செட்டாக நான் வச்சுருந்தேன். சரி, அது ஒரு மங்களமான விஷயமாச்சு, அதையும் இருக்கட்டும்னு அப்படியே விட்டுட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு டப்பாவில் வந்துட்டு நம்மளுக்கு கோயிலேருந்து கயிறுலாம் வாங்கிட்டு வருவோம் இல்லையா, அது, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் அதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த பச்சை கயிறு வந்துட்டு பழனியில் வாங்கினது, இந்த மஞ்சள் கயிறு பெரியாண்டவர் கோவிலில் வாங்கினது. குழந்தைங்களுக்கு ஏதாவது உடம்புக்கு வருது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் பூஜை ரூமில் வச்சுட்டு கட்டி விட்டுருவேன். இந்த டப்பாவில் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி, திரி, அதுக்கப்புறமா வந்துட்டு குழந்தையுடைய சாவி, என் பையனுடைய சைக்கிள் சாவி, இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஒரு டப்பா ஃபுல்லாகவே மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன். மஞ்சள் வந்து எப்போவுமே நிறைவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லாகிட்டே இருப்பேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குங்கும டப்பாக்கள் நிறைய இருக்கும் நம்மக்கிட்ட. ஒரு பாக்ஸில் விபூதி போட்டிருக்கோம். இது எல்லாருக்குமே உங்கள் வீட்டில் ஆஸ் யூஷுவல் இருக்கிறது தான். இது வந்து தசாங்க பொடி. இது வந்து கொஞ்சம் நெய் கலந்து நான் வந்து அதை பிடிச்சி வச்சு எரிய வைப்பேன். இது வந்து ஒரு டப்பாவில் வந்து சந்தன பிள்ளைகள் போட்டிருக்கோம். இன்னொரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு கீ செயின் கீயோடு இருக்கும். அது எதோட கீன்னு எனக்கு நிஜமாகவே தெரியல. வத்திப்பெட்டி போட்டு வச்சுருப்பேன். இது வந்து குட்டி குட்டி கண்மலர், மூக்குத்தி இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து நான் பழைய வீட்டில் தேங்காயில் வச்சு ஒட்டிட்டு வரலட்சுமி நோன்பு கொண்டாடின டைமில் வச்சுருந்தது. அதை வந்து நம்ம அப்போ கும்பிட்டதுனால தூக்கி போட மனசு வரல, அதிலே வச்சுருக்கேன். இந்த வுட்டன் ஃபினிஷில் இருக்கக்கூடிய காட் பிளஸ் அவர் ஹோம்னு எழுதியிருக்கு பார்த்திங்களா, இது வந்துட்டு வேளாங்கண்ணி மாதா கோவிலேருந்து ரிலேட்டிவ்ஸ் வாங்கிட்டு வந்ததாக ஞாபகமாக இருக்குது. பட் எனக்கு கரெக்டாக தெரியல. அடுத்ததாக ஒரு டப்பாவில் பார்த்திங்கன்னா சிசரு, காசு, மஞ்சள் சோழி, நாடா, பூ கட்டுற நூல், மெழுகுவர்த்தி, கீ செயின், சாமி போட்ட கீ செயின், பிள்ளை வளர்ப்பான்னு சொல்லக்கூடிய வசம்பு, இந்த மாதிரி. இந்த காசு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாரம் வாரம் வச்சு கும்பிட்றோம் இல்லையா, அந்த காசை எடுத்து நான் இதில் போட்டு வைக்கிறது. அப்புறம் டைம் கிடைக்கும் போது குளிகை டைமில் எடுத்து உண்டியலில் போட்டுருவேன். இந்த மாலை பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு மகாசஷ்டி விரதம் அது வந்து கடைப்பிடிக்கும் பொழுது நான் முதல் நாள் அன்றைக்கி இங்கே செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலில் போய் கழுத்தில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் நான் 6வது நாள் ரிமூவ் பண்ணிடுறது. அடுத்தது இந்த டப்பா பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டப்பான்னே சொல்லுவேன். நம்ம அன்னப்பூரணிக்கு, அதுக்கப்புறம் வேல் அடியில், சேவல் கொடி அடியிலலாம் வைக்கக்கூடிய அரிசியெல்லாம் எடுத்து நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஒரு கவரில் தான் சேமித்து வைக்கிறேன். ஏன்னா பாக்ஸில் அப்படியே போட்டோம்னா சீக்கிரம் வண்டு வச்சிருச்சுன்னா பூஜை ரூம் ஃபுல்லாகவே வண்டாயிடுது. அந்த மாதிரிலாம் வச்சு நிறைய பட்டு இருக்கேன். அதனால் இப்போலாம் கவரில் போட்டு டைட்டாக பேக் பண்ணி வச்சிடுறது. என்னைக்காவது திங்கக்கிழமைகளில் நெய்வேத்தியம் செய்யும் பொழுது அதில் தான் எடுத்து செய்கிறது. கொஞ்சம் ஊற வச்சு குருவிகளுக்கும் போடுவேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லி என்னோடய மாமியார் வாங்கிட்டு வந்தாங்க. எல்லா ரேக்லேயுமே பூவை வந்து கட் பண்ணுறதுக்குன்னு சிசர்ஸ் போட்டு வச்சுருப்பேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து திருவண்ணாமலையிலேருந்து ஃப்ரெண்டு எனக்கு வாங்கி கொடுத்த அந்த சாம்பிராணி. நிறைய பொருட்கள் இருக்கும். அது பேர்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியல. படிகாரம், வெண்காரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். குங்கிலியம் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம இடித்து சேர்க்கணும். எல்லாமே கல்லுக்கல்லாக இருக்கும். இதெல்லாம் தான் இந்த ரேக்கில் நான் வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம அடுத்த ரேக்கை பார்க்கலாமா?
இந்த ரேக்லையும் சில பொருட்கள் எல்லாம் ஆர்கனைஸ்டாக தான் நான் போட்டு வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு டப்பா ஃபுல்லாகவே நம்மளுக்கு தாழம்பூ குங்குமம், மெரூன் குங்குமம் இது வந்து போட்டு வச்சுப்பேன். அதுவும் நிறைவாக இருக்கும்படி பார்த்துப்பேன். இது பார்த்திங்கன்னா அபிஷேகத்தூள். இது வந்து சுவாமிக்கு நம்ம அபிஷேகங்கள் செய்கிறோம் இல்லையா, அப்போது ஒரு கிண்ணத்தில் நான் கரைச்சி வச்சு யூஸ் பண்ணுவேன். இது வந்து விபூதி டப்பா. எந்தெந்த ஊர்லேருந்து வாங்கினாலும் ஒட்டுக்காக வந்து இதுக்குள்ளே கொட்டி வச்சுட்டு தான் யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த குட்டி ட்ரேயில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு காதோல கருகுமணி, நம்ம வந்துட்டு வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு அந்த குடுவைக்குள்ளே போடுவோம் இல்லையா, அது. இதுலேயும் ஆஸ் யூஷுவல் ஒரு சிசர் வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு இது வந்து சந்தனக்கட்டை. சந்தனம் தேவைப்படும் பொழுது அபிஷேகத்துக்கு இழைச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால. இது வந்துட்டு ஐகிரிவர் கோயிலில் கொடுத்தாங்கன்னு எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தாங்க. குட்டி குட்டி மயில் இறகு இருந்தது, பசங்க நோட்டில் வைக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எல்லா சைஸ்லேயுமே கொஞ்சம் வளையல்கள் வாங்கி வச்சுருப்பேன். பாக்கு வந்து மங்களப்பொருளாக கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து இதில் போட்டு வைப்பேன். இந்த சுவாமிகள் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீ பொன்னம்பல சுவாமிகள் செம்பாக்கமில் அவரோட ஜீவசமாதி ஃபோட்டோ தான் இது. அடுத்த ட்ரேயில் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் நம்ம இந்த கோலமாவை கொட்டிட்டு இப்படி இழுப்போம் இல்லையா, அந்த அச்சு இருக்கும். அது வந்து ரொம்ப சுலபமாக நம்ம கோலம் போட்டுடலாம். அந்த மாதிரி திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தார், அதெல்லாம் சேர்த்து போட்டு வச்சுருக்கேன். இது வந்து குங்குமம் மஞ்சள் போட்டு வைக்கக்கூடிய ஒரு ஃபேன்சியாக அழகாக இருக்கும் பித்தளையில். என்னோடய திருமணத்தின் போது கொடுத்தது தான். இது வந்து சின்ன டப்பாவில் பன்னீர் இருக்குது. மற்ற திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கோலமாவு, கோலம் சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் குட்டி குட்டி சுவாமிகளுடைய குட்டி குட்டி ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன், ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்றதுக்காக. ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான டப்பாவில் கற்பூர பில்லைகள் போட்டிருக்கோம். அதில் வந்து பூங்கற்பூரமும் இருக்கும், அந்த கட்டங்கட்டமாக இருக்கக்கூடிய பில்லையும் இருக்கும். இதெல்லாம் தான் அந்த ட்ரேயில் இருந்துச்சு. அடுத்ததாக இந்த ட்ரேயில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நிறைய குங்கும டப்பா அங்கே வாங்கி வச்சுப்பேன். இப்போ ரீசெண்டாக கூட என்னுடைய மச்சினர் ஃபேமிலி வந்துட்டு மதுரைக்கு போயிருந்தாங்க. அவங்கள வந்துட்டு நிறைய குங்கும டப்பா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். எப்போவுமே மங்களமாக இருக்கணும், குங்குமம் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்றதுக்காக. இதில் மோஸ்ட்லி வந்துட்டு சுமங்கலி செட்டு தான் நான் போட்டு வைக்கிறது. ஏன்னா யாராவது வராங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ இல்லையோ ஒரு தாலி கயிறு செட்டு, ஒரு மஞ்சள் குங்கும டப்பா இருந்துச்சுன்னா அதை ஒரு தாம்பூலமாக வச்சு கொடுத்து விட்றலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். பச்சை நிற குங்குமம் வந்துட்டு திருவண்ணாமலையில் வாங்கியிருந்தோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர் பொட்டுக்கள் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து வரலட்சுமி நோம்பப்போ நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தாலி கயிறு செட்டெல்லாம் யூஸ்வலாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நிஜமாகவே தாலி ரெடி பண்ணுற கயிறு. இது புதுசாக தாலி கட்டுவாங்க பார்த்திங்களா, அந்த கயிறு தான் இப்போ நீங்கள் பார்த்தது. இது வந்து முழு மஞ்சள் கிழங்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்துட்டு புனுகும் ஜவ்வாதும் ஒரு டப்பாவில் அப்படியே நம்ம சேர்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து இந்த பூஜை ரூம்க்கே பயங்கர ஸ்மெல் கொடுக்கும் நம்மளுக்கு. அடுத்ததாக வந்து அந்த தட்டுலேயே நம்ம வச்சு கொடுக்கறதுக்கு சீப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு மஞ்சள் கயிறு வந்து மோஸ்ட்லி ஒரு மஞ்சளை கட்டி நான் எடுத்து வச்சுருவேன். சிலருக்கு வந்துட்டு இந்த கைப்பிரி கயிறும் கொடுக்கறது உண்டு. சரடு போட்டிருக்கிறவங்கன்னா அந்த மாதிரி கொடுக்கறது. இது வந்து பார்த்திங்கன்னா வேதகிரீஸ்வரர் கோயிலேருந்து ருத்ராட்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதையும் ஒரு டப்பாவில் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். இது வந்துட்டு நம்ம பைரவர் கோவில் இருக்குது திருவடி சூலத்தில், நம்ம செங்கல்பட்டு பக்கத்தில். அந்த இடத்துல வாங்கின விபூதி தான், ஊதுபத்தி டப்பா. இதில் வந்து நான் திருவண்ணாமலையிலேருந்து வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணி வச்சுப்பேன். அந்த டப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக. இப்போ அந்த ரேக்கு முடிஞ்சிடுச்சா, தேர்ட் ரேக் எப்படின்றத பார்க்கலாம். இந்த ரேக் வந்து உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி காட்டின மாதிரி ரொம்பலாம் ஆர்கனைஸ்டாக இருக்காது. ஏன்னா அதில் இருக்கிற பொருட்கள் அப்படி. நான் ஃபஸ்ட்டு எடுத்தது பார்த்திங்கன்னா அபிஷேகத்துக்கு வச்சுருந்த ஃப்ரெஷ்ஷான பன்னீர் பாட்டில் தான் அது. இது வந்துட்டு நம்ம செங்கல்பட்டு தசராவில் வாங்கின தூபக்கால், வந்து சாம்பிராணி புகைலாம் கொடுக்கறதுக்கு. இந்த மாலைகளும் நான் வந்து தசராவில் தான் வாங்கியிருந்தேன். அங்கே போட்டிருக்கேன் பார்த்திங்களா, அதே மாதிரி 2 மாலை, அதாவது ஒரு ஜோடி 120 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு திருப்போரூர் முருகன் கோவிலில் நான் வந்து வாங்கியிருந்தேன், துணை விளக்கு அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா என்ன எடுக்கிறோம், தர்பை புல் எடுக்கிறோம். தர்பை அப்படின்றது நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கணுங்க. நம்மளுக்கு இந்த கிரகணம் டைமில், மற்ற பூஜைகள் பண்ணுற டைமில் கூட நம்மளுக்கு அது யூஸ் ஆகும். ஒரு மஞ்சள் பையில் வந்துட்டு இந்த அங்கவஸ்திரம், இது வந்துட்டு விநாயகர் சிலைகள் வாங்குகிறோம் பார்த்திங்களா, நம்ம கும்பிடுறதுக்காக விநாயகர் சதுர்த்தி அப்போ கட்டக்கூடிய அங்கவஸ்திரம். இது வந்து நம்ம வரலட்சுமி அம்மாவுடைய திருக்கைகளும் திருக்கால்களையும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் நிறைய வச்சுருக்கேன். ஏன்னா அந்த அம்மா வந்து மங்களமான ஒரு தாய் இல்லையா, அதனால் அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் ரொம்ப இஷ்டம் அப்படின்றதுனால அதை வந்து வச்சுருக்கேன். அந்த பைக்குள்ளேயே நம்ம புரட்டாசி மாதத்தின் போது விளக்கேற்றுவோம் பார்த்திங்களா, சங்கு சக்கர தீபம், இதையும் நான் அதுக்குள்ளேயே போட்டு வச்சுருக்கேன்.
ஒரு குங்குமம், ஒரு மஞ்சள், இது கூடவே வந்துட்டு ஒரு தாலி கயிறு வச்சுருக்கேன். இந்த கயிறை வச்சு தான் நான் வந்துட்டு நம்மளுடைய தாலி கயிறை மாற்றுறது கழுத்தில் போட்டு. இன்னொரு கூடை பார்த்திங்கன்னா அது வந்து டம்மி கூடனே சொல்லலாம். அளவு தெரியாமல் வெட்டி போட்ட கூடை. அதுக்குள்ளே வந்து போஸ்ட் பாக்ஸில் ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டு அந்த புக்கும், அடுத்தது வந்து கேஸ் புக்கும் வச்சுருக்கேன். ஒரு ட்ரே இருக்கும் எப்போவுமே, யாராவது வந்தாங்கன்னா ஏதாவது வச்சு கொடுக்கறதுக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நலங்கு வச்சுட்டு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறாங்க பார்த்திங்களா, அது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எடுத்து வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் வந்து யாராவது வந்தாங்கன்னா இதிலே வச்சு நான் சில திங்ஸை கொடுத்துட்றதும் உண்டு. அந்த மாதிரியும் நான் பண்ணிடுறது. மோஸ்ட்லி அதுக்காக தான் இதை இங்கே வச்சுருக்கேனே நான். இது வந்து நம்ம போன வருஷம் வரலட்சுமி நோம்புக்கு ரிட்டன் கிஃப்டாக கொடுத்த வாழை இலை பிளேட்டு இது. அந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களும் இதில் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பையில் வந்துட்டு இந்த மாதிரி மஞ்சள் பை, அது மாதிரி கொடுக்குற பைங்களெல்லாம் போட்டு வச்சுருப்பேன். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த டைமுக்கு இதெல்லாம் வேஸ்ட்டு தானே, தூக்கி போட்டுடலான்னு தோணும். பட் யாராவது வீட்டுக்கு வரும்போது தான் இதோட உபயோகம் வந்து நம்மளுக்கு புரியும். அதனால் என் வீட்டுக்காரே என்னை கலாய்ப்பார், எதையாவது எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. இந்த பையெல்லாம் கூட நம்மளுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸாக வந்த பையங்க தான். தேவைப்படுறதை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சத்தை யாருக்காவது நம்ம கொடுத்துடலான்றதுக்காக எடுத்து வைப்பேன். இந்த டப்பாலாம் வந்துட்டு இந்த மங்கள பொருட்கள் ஏதாவது போட்டு வச்சுக்கலான்றதுக்காக வைக்கிறது. கொஞ்சம் காட்டன் வச்சுப்பேன், ஏதாவது சிந்திருச்சுன்னா துடைக்க அந்த மாதிரி. இந்த பன்னீருமே பார்த்திங்கன்னா அபிஷேக பன்னீர் தான். இந்த புக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னுடைய கணவர் வந்து கேபி சிஸ்டம் ஜோதிடம் வந்து படிச்சிருக்காரு. அந்த புக்ஸு தான், அது ரிலேட்டடான புக்ஸு. அவர் படித்து எக்ஸாம் எழுதினார். அது ரிலேட்டடான அந்த ஜோசியம் சம்மந்தமான புக்ஸ் வந்து இந்த ரேக்கில் நிறைய இருக்கும். ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்துட்டு நவாம்சமும் ராசி கட்டமும் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிறந்த தேதி, இடம், நேரம் இதெல்லாம் முக்கியம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இருந்தால் தான் இந்த கேபி சிஸ்டம் ஜோதிடம் வந்து நம்ம பார்க்க முடியும். ஜஸ்ட்டு வந்து பேர் ராசிக்கு பார்க்குறது வந்து பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நிறைய புக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி புக்ஸ் நிறைய இருக்குது. இந்த புக்ஸு வந்துட்டு ரொம்ப புனிதமாக பத்திரமாக வந்துட்டு பூஜை ரூமில் தான் வைக்கணும் அப்படின்றதுக்காக அப்படியே எடுத்து வச்சுருக்காரு அவர். இதோட அந்த ரேக்கோடைய விஷயங்கள் முடிஞ்சுது. இப்போது இந்த ரேக்கில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக தான் திங்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இதிலேருந்து எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து மோஸ்ட்லி எப்போவாவது ரேராக நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ரேக்கில் இருக்கிறது. அந்த ரேக்கில் இருந்து எல்லா திங்ஸையும் எடுத்து இப்போ கீழே வச்சுருக்கேன். நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு இங்கே வந்த புதிதில் வீட்டு எதிர்க்க ஃபஸ்ட்டு யார் வந்தாலும் விநாயகர் முகத்தில் முழிக்கிற மாதிரி ஒரு விநாயகர் வாங்கி வைக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு வாங்கினது. இந்த ஃபோட்டோ வந்து ஷீரடி சாய்பாபா கோவிலேருந்து என்னுடைய மாமியார் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்க டூர் போயிருக்கும்போது வாங்கிட்டு வந்தது. பின்னாடி வந்து த்ரெட்டு அறந்துருச்சுன்ட்டு உள்ளே எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம சரஸ்வதி தேவி, நம்ம சரஸ்வதி பூஜை அப்போ வந்துட்டு இதை எடுத்து வச்சு முன்னாடி பொரி கடலெல்லாம் வச்சு கும்பிடுறது வழக்கம். இந்த கிருஷ்ணரும் பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அப்போ தான் எடுப்பேன். இவரும் ஒரு சாய்பாபா. பழைய வீட்டில் நான் கல்யாணம் ஆகி வரதுக்கு முன்னாடிலேருந்தே மாமியார் வச்சு கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஃபோட்டோ தான் இது. இடம் பத்தலன்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். சூப்பரான புக்கு, மகாபாரதம் புக்கு. சூப்பராக இருக்கும். கதை, அதுக்கப்புறம் விளக்கம், தெளிவுரை எல்லாமே இருக்குது. ஒரு கார்ட்போர்டில் இந்த மாதிரி திருநாமம் போட்டு வச்சுக்கிட்டா புரட்டாசி கும்பிட வசதியாக இருக்கும்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி இருக்கக்கூடிய ஃபோட்டோ. இது வந்து பழைய வீட்டில் நாங்கள் இருந்த போர்ஷனில் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ வேளாங்கண்ணி மாதா ஃபோட்டோ. வேளாங்கண்ணிக்கு போயிருக்கும்போது நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம். அடுத்ததாக இந்த வசனம் பார்த்திங்கன்னா கேர்சல் ப்ரேயர் நான் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். அந்த டைமில் பார்த்திங்கன்னா எனக்கு கிடைச்ச வசனம் தான் இது. இதையும் நான் பத்திரமா வச்சுருக்கேன். இது வந்துட்டு வீடு கிரகப்பிரவேசத்தப்போ வந்த ஒரு சிலை தான். அழகான ராதாகிருஷ்ணன் சிலை. இந்த 2 விநாயகருமே அந்த மாதிரி தான் கிடச்சிது. யார் கொடுத்தாங்கன்னு நிச்சயமாக ஞாபகம் இல்லை. அடுத்த விநாயகர் சிலை பார்த்திங்கன்னா வெள்ளை இருக்கனால ஆன விநாயகர் சிலை. இது வந்து உச்சிப்பிள்ளையார் கோயில் திருச்சியிலேருந்து என் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்திருந்தார். அடுத்தது பார்த்திங்கன்னா பீங்கான் சிலைகள். அந்த ரிங்கு போட்டு பசங்க கிஃப்டாக வாங்குவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி வாங்கின அந்த சின்ன சின்ன சிலைகள் தான் இது. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா பணமூட்டை குபேரன் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சனூர் வந்து சுக்கரன் கோவிலில் வாங்கினது. இந்த குட்டி விநாயகர் வந்து ஸ்கூலில் கொலு வைக்க கேட்குறாங்கன்ட்டு என் பையனுக்கு வாங்கி கொடுத்த ஒரு விநாயகர். அவருமே அவன் 4th ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வாங்கினது இன்னும் இருக்கார். அடுத்தது பார்த்திங்கன்னா குட்டி கொடை, நம்ம விநாயகர் கொடை வந்து போன வருஷம் வாங்கினது. அது அப்படியே நல்லா இருந்ததுன்னு அதையும் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸஸ்லாம் நம்ம நலங்கு வைக்கும்போது கொடுத்தது தான், அதையும் அப்படியே வச்சுருக்கேன். யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான். இது வந்து ₹1 காயின் வந்து எப்போவுமே குலதெய்வத்துக்கு முடிஞ்சு வைக்கிறது வழக்கம். அதனால் முடிஞ்சு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடுறது.
உண்டியலில் பணம் சேமித்து வைக்கிறோம் இல்லையா, நிறைய வீடியோஸ் நம்மளது பார்த்துருப்பீங்க. வாரம் வாரம் வந்து காசு வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு நல்ல டைமில் அதை எடுத்து உண்டியில் போடுங்கன்னு நான் சொல்கிறது வழக்கம். சின்ன சேமிப்புக்காக இந்த மாதிரி வாங்கி வைக்கிறது வழக்கம். இன்னொன்று, குயவர்களுக்கு நம்மளாலான ஒரு குட்டி வியாபாரம். இந்த விளக்கு பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு சுகந்தி நம்ம வீடு கிரகப்பிரவேசத்துக்கு கிஃப்ட் பண்ணது. இது வந்துட்டு என் பொண்ணோட பிகி பேங்க்கு. வாரம் வாரம் காசு கொடுப்போம், அது வந்து அவள் போட்டு வைப்பாள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வீடு வந்து கணபதி ஹோமம் பண்ணும்போது அந்த யாகத்தில் இருக்கக்கூடிய திங்ஸை ஒரு மூட்டையில் கட்டி வச்சுருக்கேன். இது வந்து ஆல குண்டான், நம்மளுக்கு தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்துக்கலான்னு கீழே வச்சுருக்கேன். இதையும் பூஜை ரூமில். இந்த பானைக்குள்ளே வந்துட்டு கலசம் நிரப்பி நம்ம வழிபாடு செய்வது வழக்கம். பாப்பா ராதை வேஷம் போடுறதுக்காக ஸ்டிக்கர் ஒட்டினது அப்படியே இருக்குது. இன்னொரு கலசம் வந்து வீட்டுக்குள்ளே நான் வச்சுருக்கேன், இன்னொரு பானை. அதில் தான் நான் வரலட்சுமி நோம்புக்கு வைக்கிறது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த குட்டி குத்து விளக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. என் ஃப்ரெண்டு சுகந்தி கிஃப்ட் பண்ணது. இதை வந்து வச்சு நான் வழிபாடுகள் செய்கிறது வழக்கம். இந்த காமாட்சி அம்மன், அதாவது கஜலட்சுமி அம்மன் விளக்கு தான் எனக்கு என்னுடைய தாய் வீட்டில் கொடுத்தது. நான் அதுக்கப்புறமா வந்துட்டு 2 கஜலட்சுமி விளக்கு இருக்குன்ட்டு இதை எடுத்து உள்ளார வச்சுட்டு ஒரிஜினல் காமாட்சி அம்மன் விளக்கு வாங்கி வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னுடைய மாமியாரோட திங்ஸு. இது வந்து அவங்க யூஸ் பண்ண ஊதுபத்தி ஸ்டாண்டு, அவங்க யூஸ் பண்ண தூபக்கால், இதெல்லாம் இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க அப்போ நான் வரும்போது வச்சுருந்த அன்னபூர்ணி சிலை, குட்டி ஊண்டு இடுப்பு இருக்கும் அவங்களுக்கு பார்த்தாலே அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா தாமரைப்பூ விளக்கு, அதுக்கப்புறம் இந்த தட்டுகள், இதெல்லாம் நிறைய இருக்கும். அதில் குட்டி குட்டி விளக்குங்க, அதோட மூடிகள். இது வந்து ஆளிலை குங்குமச்சிமிழ் அப்படின்னு பேர். இது ஒன்றுத்தில் விபூதி, ஒன்றுத்தில் மஞ்சள், ஒன்றுத்தில் குங்குமம் கலந்து வச்சுக்கலாம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் வச்சுருந்தேன். ரூமே வந்து இடம் பத்தாமல் இருந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அதெல்லாம் எடுத்துட்டேன். நான் எடுத்து இப்போ உள்ளார வச்சுட்டேன், தேவைப்படும் போது மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு விளக்கு நான் வச்சுருந்த அணையா தீபம்னு தம்பி கோகுல் வந்துட்டு கையில் சுட சுட அந்த கிளாஸை எடுத்து கீழே போட்டுட்டான். இது வந்து ஒரு கொலுவுக்கு போயிருக்கும்போது எங்கள் மாமியாருக்கு கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு வந்த விளக்கு. இது எனக்கு கல்யாணத்தப்போ கொடுத்த பூஜை கூடை, பித்தளை பூஜை கூடை. உள்ளே வந்து விநாயகர் இருப்பார். இந்த குத்து விளக்கு, ஜோடி குத்து விளக்கு தான் எனக்கு திருமணத்தின் போது கொடுத்த விளக்கு. இதை வச்சு தான் எல்லா விசேஷங்களும் நம்ம வீட்டில் செய்வோம். இது பார்த்திங்கன்னா குபேரருக்காக நம்ம வரையக்கூடிய அந்த குபேர நம்பர் எழுதிட்டு ஓரங்களில் ஸ்ட்ரீம்னு எழுதியிருக்கோம். அதை வந்து தரையில் எழுதுறதுக்கு மனசு இல்லை, அதனால் ஒரு பேப்பரில் சார்ட்டில் வரைஞ்சி வச்சுருக்கேன். இது வந்து 2 மயில் இறகு வந்து இந்த வருடம் சஷ்டியின் போது வாங்கினது. இந்த தட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சஷ்டி விரதம், அதுக்கப்புறமா வந்துட்டு வார வாரம் செவ்வாய்க்கிழமை பூஜைக்கு நல்லா யூஸ் ஆகும்னு வச்சுருக்கேன். இந்த 2 கொம்புகள் பார்த்திங்கன்னா அந்த கலசத்துக்கிட்ட வச்சு அம்பாலை ஆவாகனம் பண்ணுறதுக்காக, அதை கட்டுறதுக்காக வச்சுருக்கேன். இந்த தட்டுக்கள்லாம் பார்த்தா நம்ம ரிலேட்டிவ்ஸ் வரும்பொழுது பழங்கள்லாம் வாங்கிட்டு வராங்க இல்லையா, கொஞ்சம் தட்டு எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு பத்திரிக்கை கொடுக்க கேட்பாங்க. அதனால் கொஞ்சம் எடுத்து கீழே வச்சுருக்கேன். இன்னும் நிறைய தட்டுக்கள் மேலே வச்சுருக்கோம். எண்ணெயை வந்துட்டு மேலேயே வைக்க முடியாதுன்றதுக்காக அடியில் தான் ரேக்கில் தான் வச்சுருக்கேன். அந்த எண்ணெய் பாட்டில் தான் அது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நம்மளோட பூஜை ரூம் டூர் பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்மளோடது ஒரு மீடியம் சைஸ் பூஜை ரூம் தான். ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் இருக்கிறத வச்சு நான் சிறப்பாக பண்ணிகிட்ருக்கேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, திருப்தி இருக்குது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு நம்மளோட பூஜை ரூம் பிடிச்சிருந்ததோ நீங்கள் எல்லாருமே எனக்கு ஒரு ப்ளூ ஹார்ட் போட்டு விடுங்க கமெண்ட்டில், ஓகேவா? கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. நீங்கள் எல்லாரும் கேட்ட சூப்பரான வீடியோ இது. பாய்.